இந்த குர்ஆனை நாம் பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய கைகளிலேயும் ஸ்மார்ட் போன்களின் வடிவத்திலே திருமறை குர்ஆன் நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலேயும் திருமறை குர்ஆன் அலங்கரித்திருக்கிறது. ஆனால் அந்த திருமறை குர்ஆனை படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டு நரகத்தினுடைய தண்டனைகளை தெரிந்து கொண்டு சுவனத்தினுடைய இன்பங்களை தெரிந்து கொண்டு அல்லாஹ் எதை ஹலாலாக்கி இருக்கிறான், எதை ஹராமாக்கி இருக்கிறான், இது போன்று திருமறை குர்ஆன் கற்றுத்தருகின்ற பாடங்களை அறிந்து கொள்வதின் மூலமாக இறையச்சத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? உங்களுடைய கைகளில் குர்ஆன் இருக்கிறது. அதை பெற்றுக் கொள்வதின் மூலமாக இந்த குர்ஆன் அல்லாஹ் எதற்காக தந்திருக்கிறானோ இறையச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? அடையவில்லை என்றால் ஒரு கல்லை விட மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க. ஒரு மலை பாறையை விட மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க. ஒரு மலை அதன் மீது இந்த குர்ஆனை நாம கொடுத்திருந்தா கூட, அதுக்கு இந்த குர்ஆனுடைய உபதேசங்களை நாம் வழங்கி இருந்தால் கூட, அது கூட இறையச்சத்தை பெற்றிருக்கும் போல நீங்கள் பெறாமல் இருக்கிறீர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்தினுடைய ரோஷத்தை தூண்டி விடுவதன் மூலமாக திருமறை குர்ஆனின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்துகிறார்.